புனிதம் பொருந்திய இந்த ஷாபான் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளும் ஏராளமான பலாபலன்களும் சொல்லப்படுகிறது. இந்த ஷாபான் மாதத்திற்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்கிறதோ அதே போல இந்த பராத் என்று சொல்லப்படுகிற இந்த இரவுக்கும் ஏராளமான சிறப்புகள் உண்டு என்பதை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆய்வு செய்து நமக்கு சொல்லித் தருகிற ஃபுகஹாக்கள் என்னும் மார்க்க சட்ட மேதைகள், நம்முடைய இமாம்கள், நல்லோர்கள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள் அனைவருமே இந்த பராத் என்று சொல்லப்படுகிற இரவு உண்டு என்றும் இதற்கென்று ஏராளமான சிறப்புகள் உண்டு என்பதை ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த இரவு இல்லை என்று மறுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இந்த இரவு இல்லை என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் இந்த இரவு இல்லை என்பதற்கு எந்த ஒரு ஹதீஸையும் இதுவரைக்கும் காட்டவில்லை. ஏதோ இன்டர்நெட்ல தேடிட்டு, சில டிவியில பார்த்து, காட்சியை பார்த்து, வாட்ஸ்அப்பை பார்த்து, ஃபேஸ்புக்கை பார்த்து, இப்படியாக யாரோ பேசுவதை கேட்டறிந்து கொண்டு இந்த இரவெல்லாம் கிடையாது, அப்படி இப்படி என்று அவர்கள் சொல்வதை இவர்கள் மனப்பாடம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இல்லை இந்த இரவு கிடையாது, எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அப்ப இந்த இரவுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, பலனும் இல்லைன்னு சொன்னா அப்ப அதற்கு பெருமானாரினுடைய சொல்லை ஆதாரமாக காட்ட வேண்டும் அல்லவா? ஒன்று நாம செய்யக்கூடிய செயலுக்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம் எடுக்கணும், இல்லைன்னா ஹதீஸிலிருந்து இருக்கணும். இப்ப ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா அப்ப இல்லை என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் இல்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை என்றால் அப்படி ஒரு செய்தியே இல்லை. கணியத்திற்குரிய நல்லவர்களே, ஹதீஸ் இருக்குதா அப்படின்லாம் கேட்பாங்க. அதாவது இது நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுகிற விளக்கம். பராத் இரவு இருக்குதா, ஒரு ஹதீஸாவது இருக்குதான்னு கேட்பாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. நான் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்றேன். நான் ஒரே ஒரு ஹதீஸ் தான் இப்னு மாஜாவில் பதிவிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு மாஜாவிலே 1388வது ஹதீஸாக பதிவிடப்படுகிறது. இப்னு மாஜா தமிழ்ல வந்திருக்குது, அதுல நம்பர் வேற மாதிரி போட்டிருப்பாங்க. நான் அரபியில் உள்ளதுல சொல்றேன். முகநூலில் கூட ஒரு சகோதரர் பதிவிட்டிருந்தால் ஷாபான் என்பதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போய் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ அவர் தெரிந்ததை பதிவிட்டிருந்தார். அப்ப நான் அங்கே கீழே என்ன கமெண்ட் போட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப இல்லைங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்க காட்டலையே, இல்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்கள் காட்டாமல் அப்படி ஒரு இரவே இல்லை என்று மறுப்பது மிக பெரும் பொய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை நான் அரபியில டைப் பண்ணி போட்டேன். அவருக்கு அரபி தெரியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஒன்று இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லணும். அவர் உடனே கமெண்ட் பண்றாரு, இது எந்த புஸ்தகத்திலிருந்து பார்த்தீங்கன்னு கேட்கிறாரு. அந்த புஸ்தகத்தினுடைய முசன்னிஃப் ஆசிரியர் யாரு, அது எங்கு பிரிண்ட் செய்யப்பட்டது. அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த கிதாபினுடைய அட்டை படத்தையும் அதனுடைய ஆசிரியர், அதை அச்சிட்டவங்க யாரு, எங்க அச்சிடப்பட்டது, அதில் எல்லாமே விலாசம் இருக்கு. ரியாதில் அச்சிடப்பட்டது அது கிதாப் எல்லாத்தையும் நான் ஹதீஸோட போட்டோ பிடிச்சி போட்டு, அவரு கடைசியில் இன்டர்நெட்ல இருந்து ஏதோ ஒரு செய்தியை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. நான் போட்டதுக்கு பதில் சொல்லலை. எதுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு நான் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நம்ம இருக்குன்னு சொல்றதுக்கு ஆதாரம் காமிக்கிறோம். அது பலவீனமா, சஹீஹானதா, வலுவானதாங்கிறது வேற விஷயம். அமல் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு, இபாதத் செய்வதற்கு ஒரு ஹதீஸ் போதும். அதை இல்லைன்னு மறுக்கிறவங்களுக்கு 1000 ஹதீஸ் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல வருவது நம்முடைய தெளிவுக்காக, நம்முடைய விளக்கத்துக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு மாஜாவில் பதிவிடப்பட்டிருக்கிறது 1388வது ஹதீஸ், அரபிக் கிரந்தம், தமிழ பார்க்க கூடாது. இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான, நீங்க வேற உலமாக்கள்கிட்ட கூட இந்த ஹதீஸை கொடுத்து என்ன பொருள்னு கேட்டுக்கலாம். இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான, ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு வந்துவிட்டால், குமு லைலஹா, அதன் இரவில் நின்று வணங்குங்கள்.
யாரு சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது குறிப்பா பயானுக்குரிய இரவு அல்ல, இபாதத்துக்குரிய இரவு. ஒரு சில விளக்கத்துக்காக நாம் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா காலத் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய இந்த 15ஆம் இரவு வந்துவிட்டால் கூமு லைலஹா, அதன் இரவில் நின்று வணங்குங்கள். அதோட ரசூலுல்லாஹ் விட்டாங்களா? வஸுமு நஹாரஹா, அதன் பகலில் நோன்பு வையுங்கள், நாளைக்கு நோன்பு வையுங்கிறாங்க. அப்ப இந்த இரவின் பகல் என்ன? நாளைய பகல் தான். அப்ப நாளைய பகலில் நோன்பு வைக்க வேண்டும். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீ ஹாதி குரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் தஆலா குரூபி ஷம்ஸ் ஆன பிறகு, சூரியன் மறைந்த பிறகு முதல் வானத்திற்கு வருகை புரிந்து ஃபயகூலு அலா மின் முஸ்தக்ஃபிரின் லி ஃபக்ஃபிர லஹு, என்னிடத்தில் மன்னிப்பு தேடுவோர் உண்டோ நான் அவர்களை மன்னிக்கின்றேன். மட்டுமல்ல, அலா முஸ்தர்ஸிகுன் ஃபஅர்ஸகஹு, என்னிடத்தில் ரிஸ்க் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறேன். அலா முபத்தலன் ஃபஆஃபியஹு, சோதனை, நோய் நொடி, நொம்பலங்கள், சிக்கல், சிரமங்கள் இவற்றில் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, ஃபஆஃபியஹு, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறேன் அனைத்திலிருந்தும் என்று. அலா கதா ஹத்தா யதுலுல் ஃபஜ்ரி, இது போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். யதுலுல் ஃபஜ்ரி, சுபுஹ் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம அமல் செய்யணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கிறோம். இந்த ஒரு ஹதீஸ் போதும்ல, போதுமா இல்லையா? அவ்வளவுதான். யார் சொன்னாங்க? இது பெருமானார் சொன்னாங்க. இடையில அங்க கேட்டது இங்க கேட்டது அமல் சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெருமானார் சொல்றாங்களா? இருக்குன்ட்டாங்க. இந்த மார்க்கத்தினுடைய ஆதார புருஷர்களின் தலைவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் இருக்குன்னு சொல்றாங்க. சில மக்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, இல்லை என்று சொல்லுபவர்கள் யார் என்று பார்த்து ஒதுக்க வேண்டும். இருக்கிறது என்று யார் சொன்னது என்பதை பார்த்து அதை சேர்த்துக்கொள்ளும். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இந்த இரவுக்கென்று பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்திற்கே பல சிறப்புகள் இருக்கிறது, பல சிறப்பு. இந்த இரவில் தான் விதி நிர்ணயம் செய்யப்பட்டு வானவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த இரவில் விதி நிர்ணயம் செய்யப்பட்டு வானவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. எதிர் வருகிற ஆண்டில், வரும் ஆண்டில் யாரெல்லாம் மரணிப்பாரோ அவர்களுடைய மரண பட்டியல் மலக்குல் மௌத்தை அழைத்து அல்லாஹ் கொடுக்கிறான். மட்டுமல்ல, இந்த இரவினுடைய துவக்கத்தில் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, முதல் வானத்துக்கு அல்லாஹ் தஆலா வந்து என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறீங்களா, ரிஸ்க் வேணுமா, நோய் நொடி நீக்கம் பெற வேண்டுமா, கேளுங்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த இரவில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது கபர்ஸ்தானுக்கு சென்று கபர்வாசிகளுக்காக துஆ செய்தார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கு இந்த இரவில். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, இந்த நாளின் இந்த இரவில் இபாதத்து செய்வதும் பகலில் நோன்பு வைப்பதும் இறைவனுக்கு பிரியமான செயல் என்பதை நபி அவர்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால் மோமின்களாக திகழ்கிற நாம் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டபடி நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கு விளங்கணும். நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக, அதாவது பெருமானார் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. எப்படி ரமலான்ல நோன்பு வைக்கிறோமோ அதே போல இந்த ஷாபான் மாதத்திலும் பெருமானார் தொடராக நிறைய நோன்பு வைப்பார்கள். இதை சஹாபாக்கள் கவனித்துக் கொண்டனர். கவனித்துக் கொண்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, லம் பரக தஸூமு ஷஹரம் மினஷ் ஷுஹூரி மா தஸூமு மினஷ் ஷஅபான் மின் ஷஅபான். யா ரசூலல்லாஹ், இந்த ஷஅபான் மாதத்தில் நீங்கள் அதிகமாக மற்ற மாதங்களை விட நோன்பு வைக்கிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان وشهر ترفع فيه الأعمال إلى رب العالمين. ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையே உள்ள இந்த ஷாபான் மாதம் குறித்து மக்கள் எல்லாம் யஃபலுன் நாஸ், அதாவது அதாவது அலட்சியத்தில் இருக்கிறார்கள். ரஜபுக்கும்
ரமலானுக்கும் இடையில் உள்ளது இந்த ஷாபான். இந்த ஷாபான் மாதத்தினுடைய மகோன்னதம், இதனுடைய சிறப்பு, இதனுடைய உயர்வு, இது குறித்து மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாசத்துல தான் நாம ஒருவரோட செஞ்ச பாத்தீங்கன்னா அமல் இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த இரவில் உயர்த்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படி என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வின் தர்பாரில் சமர்ப்பிக்கப்படுகிற பொழுது என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற பொழுது, ஒப்படைக்கப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க பிரியப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். நல்லவர்களே, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவலை அழுத்தமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷாபான் மாதத்தை மக்கள் கண்டுகொள்றதே இல்லை. ஷாபான் மாதத்தை, இதனுடைய சிறப்பு என்ன, இதனுடைய உயர்வு என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன, இதில் உள்ள இந்த 15ஆம் இரவினுடைய மகோன்னதம் என்ன என்பதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள். அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது. இது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல, இது மிக உயர்ந்த மாதம் என்பதற்கு பெருமானார் இவைகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நல்லோர்களே. அதனால பொதுவாக அலட்சிய போக்கு உண்மையிலேயே இந்த ஷாபான் நமக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, பல பேர் பல விதமா சொல்றாங்க. ஷாபான் அப்படிங்கிறாங்க, பராத்திரவு இல்லைங்கிறாங்க, ஜியாரத்து செய்யக்கூடாதுங்கிறாங்க, சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு நோட்டீஸ்லாம் நோட்டீஸ் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். நோட்டீஸ் நம்ம பள்ளிவாசல் முந்தைய சும்மால கொடுப்பாங்க, கடந்த ஒரு 5 வருஷமா ஒன்றையும் காணோம், க்ளோஸா இருக்குது. அப்ப அந்த மாதிரி நல்லவர்களை இல்லைன்னு சொல்லி கடைசியில் அவர்களே அழைத்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உண்மை என்றைக்குமே அது நிலைத்திருக்குமே தவிர அது அப்படியே ஒளிந்து போகாது. அப்ப என்ன காரணம்? ஓராண்டுக்கான நம்முடைய அமல்கள் இந்த பராத்தினுடைய இரவில் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். நாம் செஞ்ச அமல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த இரவு தான் அதை அங்கீகரிக்கிறான். பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஒருவேளை நம்முடைய அமல்களை மனதிருப்தியோடு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வருஷம் நம்ம செஞ்சிருக்கிறோம், தொழுகை, நோன்பு, ஸகாத், அது எல்லாம். அப்படி அந்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஒரு மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை நம்முடைய அமல்களில் அல்லாஹ் தஆலா அதிருப்தி அடைந்து விட்டால், நம்முடைய அமல்கள்ல அல்லாஹ் தஆலா அதிருப்தி அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா, அதை நிராகரித்து விட்டால், அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அமல்கள் எனது ரப்பின் சமூகம் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியா இருக்கணும்னு பிரியப்படுறேன். ஏன்னா ஒரு அடியான் நோன்பு வைத்தால் அவன் மகா பெரிய குற்றம் செஞ்சவனா இருப்பான், இருந்தாலும் அவன் நோன்பு வச்சுட்டான்னு வைங்கள, அல்லாஹ் தஆலா அவனை பிரியப்படுகிறான். என் அடியான் எனக்காக நோன்பு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான் வ ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கும் வேளையில், மறுமையில் என்னை சந்திக்கும் பொழுது. அப்ப நோன்பு திறக்கும் வேளையில் என்ன மகிழ்ச்சி? ஒரு விதமான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, அல்லாஹ் அந்த நேரத்தில் அடியானை பிரியப்படுகிறான், அடியான் கேட்பதை கொடுக்கிறான். அதனால வரக்கூடிய ஒரு விதமான மகிழ்ச்சி. நாம நோன்பு திறக்கும் போது ஏற்படுற மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவோம். கஞ்சி, வடை, சம்சா, பஜ்ஜி, போண்டா, இது ஒரு வகையான சந்தோஷத்தை ஏற்படுத்துறது தான் இல்லைன்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த அடியான் பேசுவதை அந்த நேரத்தில் கேட்கிறான். நீ கேளு, தர்றேன். அது ஒரு விதமான மானசீகமான மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நோன்பு என்பது அத்தகைய சக்தியுடையது. நிறைய பேரை பாருங்க, இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க சம்பள உயர்வோ அல்லது வேறு ஏதோ ஒன்றை கேட்கும் பொழுது, அரசாங்கம் அதை தர மறுக்கும் பொழுது, தெரு நடுவில் என்ன செய்வாங்க? பெரிய பந்தல் போட்டு உண்ணாவிரதம் உட்காந்துருவாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க, அங்கே உள்ள உண்ணாவிரதம் அது ஒரு மானங்கெட்ட உண்ணாவிரதம். கிரீனுக்கு முன்னாலே சாப்பிட்டு வந்துடுவோம், அது வேற. இருந்து போலியான உண்ணாவிரதத்துக்கு அரசாங்கம் பயந்து, சரிப்பா இது செத்துக்கிட்டு போயிடக்கூடாது, அவன் கேட்கறத கொடுன்னு சொல்லி இறக்கப்பட்டு விட்டுருவாங்க. அதே போல வீட்டில் கூட நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய மனைவி மக்கள் ஏதாவது நம்ம அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு சொன்னா சாப்பிட மாட்டோம். சாப்பிடாம அடம் பிடிச்ச உடனே பெற்றோர்களாக விளங்கும் நம்முடைய உள்ளம் இறங்கும். அப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு வேளை சாப்பிடவில்லை என்றாலே அவனை சார்ந்து இருக்கக்கூடியவன், அவனோடு ஒட்டி இருக்கக்கூடியவன் இறக்கப்பட்ட அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற பொழுது, ரப்புக்காக ஒரு மனிதன் 12 மணி நேரம் பட்டி இருக்கும் பொழுது
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அமல் இந்த இரவிலே அங்கே உயர்த்தப்படுகிறது. நான் நோன்பா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? என் மீது பிரியப்படுகிறான். நோன்பாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை நான் பிரியப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க. அப்படின்னா நமக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் நம்முடைய அமல்களில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ ஓட்டைகள் இருக்கிறது, எத்தனையோ துளைகள் இருக்கிறது, எத்தனையோ விரிசல்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு குத்து மதிப்பா ஒரு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம். அல்லாஹ் இந்த இரவில் பரிசீலிக்கும் பொழுது அல்லாஹ் பாப்பா அதிருப்தி அடைவான். அவன் எப்படி பார்க்கிறான் பாரு, நோன்பு வச்சிருக்கிறான், யாரெல்லாம் நோன்பா வச்சிருக்கிறான், சக்சஸ் பண்ணி அவனை அனுப்பிடுவான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மட்டுமல்ல, வரும் ஆண்டு யாரெல்லாம் மரணிப்பார் அந்த பட்டியல் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதற்காக உள்ள மலக்குமார்களிடத்தில் எல்லாம் கொடுக்கிறான். ஏற்கனவே நம்முடைய பிறப்பு இறப்பெல்லாம் முடிவு செஞ்சுட்டான் அல்லாஹ். அது புதுசா உட்கார்ந்து எழுதுறதில்லை. அப்படி எழுதி வைத்ததை முடிவு செய்ததை சம்பந்தப்பட்ட மலக்குகளிடத்தில் அங்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அப்ப இவரெல்லாம் இந்த வருடத்தில் மரணமாக கூடிய பட்டியலில் இருக்கிறார். அப்ப நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது நாம் நோன்பாளியாக இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு இந்த நேரத்தில் அமல் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யாரெல்லாம் அப்படின்னு அவனிடத்தில் ரப்பிடத்தில் கையேந்துகிற பொழுது அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? இவன் ஆரோக்கியத்தை கேட்கிறானே, இன்னும் கொஞ்சம் ஆயுளை அதிகப்படுத்தி கேட்கிறானே, ஆனா இவன் இன்னும் ஒரு 2 வாரத்தில் இறந்து போயிடுவான் நம்ம எழுதியிருக்கிறோமேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா அதை மாற்றி அமைப்பதற்கு கூட அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹூமு லைலா, அந்த இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஆக இப்படி இந்த இரவில் இது போன்றுள்ள காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆகையால் தான் இந்த இரவு குறித்து நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. பொதுவாக அலட்சியம் என்பது மூமினுக்கு இருக்கக்கூடாது. தொழுகையை அவர்கள் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு தொழலாம், நாளைக்கு தொழலாம், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு போய் தொலை வரலையா, வரமாட்டார். தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம அப்படித்தான், இன்று செய்யலாம் நாளை செய்யலாம், இன்று செய்யலாம் நாளை செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய விஷயத்துல அப்படித்தான், இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அடுத்த வருஷம் போகலாம், எங்க போறது மௌத்து வந்துடும். அப்ப அலட்சியம் என்பது ஒரு மனிதனை நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் வந்து அதான் பேசுறான், பி ஜன்னாத்தி யதஸாஅலூன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி விசாரித்துக் கொள்வார்களாம்? எப்படி விசாரிப்பார்களாம்? அனில் முஜ்ரிமீன மா ஸலககும் ஃபீ ஸகர், குற்றவாளிகளை பார்த்து உங்களை சக்கர் என்ற இந்த நரகத்தில் கொண்டு தள்ளியது எதுன்னு கேட்பாங்க சொர்க்கவாசிகள். குர்ஆன் ஆயத்து. குற்றவாளிகளை பார்த்து சுவனத்தில் உள்ள சுவனவாசிகள் உங்களை சக்கர் என்ற இந்த நரகத்தில் தள்ளியது எது? அப்ப அவங்க சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இல்லை, தொழுபவர்களில் உள்ளவர்களாக இல்லை. அதான் நாங்கள் தொழுகையாளியா இல்லைங்கிறார். நாங்கள் தொழுகையாளியா இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க கூடியவர்களாகவும் இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யல, நாங்க தொழல, மாறாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம். அதாவது அலட்சியமாக இருந்தோம். இன்னைக்கு தொழலாம், நாளைக்கு தொழலாம், இப்ப தர்மம் செய்யலாம், பிறகு தர்மம் செய்யலாம். நாங்கள் இப்படி அலட்சிய போக்குடையவர்களாக இருந்தோம். மட்டுமல்ல, இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம். அப்படியெல்லாம் ஒரு நாள் வராது. பரமையில் அல்லாஹ் அப்படி ஒன்றை கொண்டு வர மாட்டான், ஒரு நீதிமன்றத்தை அமைக்க மாட்டான், நன்மை தீமைகளை விசாரிக்க மாட்டான் என்று இந்த நாள் குறித்து நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம். ஹத்தா அதானல் யகீன், எங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். மரணம் வர்ற வரைக்கும் தொழுகையில் அலட்சியம், தர்மத்தில் அலட்சியம், இப்படி ஒரு நாள் இருக்காது அப்படிங்கிறதுல அலட்சியம். இந்த அலட்சியம் எங்கு கொண்டு போய் விடுகிறது மனிதனை? அல்லாஹ் தஆலாவை சொல்லித் தருகிறான், சகர் இந்த நரகத்தில் அவர்களை கொண்டு போய் தருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப மரணம் வரும் வரையிலும் அலட்சியம் செய்தல் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இங்கு தெரியப்படுத்துகிறார்கள். முதலில் நன்மையான காரியங்களை நாம் செய்யணும் அப்படின்னு உறுதி வைக்கணும். இதை மட்டும் தெரிந்து முடிச்சுக்கலாம். நன்மையான காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு மனதில் உறுதி கொள்ள வேண்டுமா? புகாரி ஷரீஃபினுடைய முதல் ஹதீஸே இதுதான், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், உங்களுடைய எண்ணங்களை கொண்டு உங்களுடைய அமல்கள். முதல்ல நம்ம நாடணும்.
ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கிட்டு இருந்தே நடக்காது, பேசிக்கொண்டு இருந்தால் சரி வராது. முதல்ல நம்முடைய உள்ளத்தில் அதை உறுதியாக நாடணும். ஃபஜ்ர் தொழுகைக்கு 2 ரக்காத்து தான், ஜும்மா தொழுகைக்கு 2 ரக்காத்து தான். அப்படி ரக்காத்துல மாற்றம் இருக்குதா? 2 ரக்காத்து ஃபஜ்ருக்கு, 2 ரக்காத்து ஜும்மாவுக்கு, 2 ரக்காத்து தான். அதுல ஓதுறது தான் இதுலயும் ஓதுறாரு, இதுல ஓதுறது தான் அதுலயும் ஓதுறாரு. என்ன நேர வித்தியாசம், அவ்வளவுதான். சூரிய உதயத்துக்கு முன்னால இது உச்சி சாந்தி பிறகு, சூரிய உதயத்துக்கு முன்னால ஃபஜ்ர் தொழுகை, ஜும்மா தொழுகை எப்ப உச்சி சாஞ்ச பிறகு ஜும்மா தொழுகை. அப்ப ரக்காத்துல வித்தியாசம் இல்லை, நேரத்துல வித்தியாசம் இருக்குது. அதே அங்க ஓதுறதுதான் இங்கேயும் ஓதுறாரு. அல்லாஹ் அங்க என்ன பார்க்கறான் அப்படின்னா, இவன் என்ன நீ 2 ரக்காத் தொழுதானா, 2 ரக்காத் அவன் தொழுதானா அடியான், என்ன நீயத்து வச்சான் பாருங்கிறான். யாரெல்லாம் இவன் ஃபஜ்ர்னு வச்சான், அப்ப ஃபஜ்ரா வச்சுக்க. யாரெல்லாம் இவன் சும்மா நீயத்து வச்சிருக்க, சும்மா வாங்கிக்க. அப்ப மனிதனுடைய நீயத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய கூலி கொடுக்கிறான். அதனாலதான் தொழுகையில நீயத்து என்பது ஷாஃபிஈ மத்ஹபிலே ஃபர்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பு கட்டாயம். ஹனஃபி மத்ஹபிலையும் உண்டு சுன்னத். நீயத்து வைக்கணும் மனசுல, நான் இது தொழ போறேன் நாடணும். நீயத்து இல்லைன்னு சொன்னா, நீயத்து இல்லைன்னா அந்த காரியத்தை நம்மளால செய்யவே முடியாது. முதல்ல இப்ப நாம ஒரு நண்பரை சந்தித்து பேச போகிறோம், ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் குறித்து அவரிடத்தில் பேச போகிறோம் என்று நம்முடைய வீட்டில இருந்து நீயத்து வச்சு நம்ம கிளம்பணும். கிளம்பி அங்க போய் உட்கார்ந்து அவரிடத்துல பேசிக்கிட்டே இருந்தோம். எந்த நீயத்தில் வந்தோமோ அந்த நீயத்தை நம்ம பேசாம திரும்பிட்டோம். ஏன்னா அங்க போய் அந்த நீயத்தை அவர் புதுப்பிக்கல அந்த இடத்துல, அதனால மறந்துட்டாருன்னு அர்த்தம். நான் சொல்றது விளங்குதான். அதே மாதிரி தொழுகையில நிற்கும் போது நம்ம நீயத்து, ஃபஜ்ர் தொழுகிற நீயத்தை வைக்கிறோம். அப்ப இந்த ரக்காத்தில் வித்தியாசம் இல்லை, அல்லாஹ் அங்கு வித்தியாசப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுகிறான். ரெண்டுமே 2 ரக்காத்து தான். லுஹ்ரு 4 தான், அஸ்ரு 4 தான், இஷாவு 4 தான். இந்த 4 என்பதிலே வித்தியாசம் கிடையாது, ஓதுவதிலும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அல்லாஹ் வித்தியாசப்படுத்த பிரியப்படுகிறான். 4 4னா என்னென்ன 4? அஸ்ர் 4, இஷா 4, லுஹ்ரு 4. நீயத்தை வச்சானா அந்தந்த லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சிருன்னு அல்லாஹ் சொல்றான். நீயத்தை வைக்கலையா ஓரம் கட்டுருவான். அப்ப மனிதனுடைய எண்ணத்திற்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய விஷயம் வைத்திருக்கிறான். நாம் எந்த நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னாலும் சும்மா நாவினால் பேசிக்கொண்டு செல்லக்கூடாதாம், அதை நாம் மனதினால் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் தெரிந்து முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹத்தத அப்தி பி அன் யஅமல் ஹஸனதன் ஃபனா அக்துபுஹா ஹஸனதன் மா லம் யஅமல். என் அடியான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடினால், மனதில் உறுதி கொண்டால், என் அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடி மனதில் உறுதி கொண்டால், அவன் அதனை செய்யாத போதும், அவன் செய்யலன்னு சொன்னா கூட ஒரு நன்மை நான் கொடுக்கிறேன். ஏன்னா நல்ல காரியம் செய்யணும்னு உறுதி கொண்டாங்க. அதனால அல்லாஹ் மறுபடியும் சொல்றானா, ஒய்தா ஹத்தத பி அன் யஅமல ஸய்யிஅத்தன் فإذا عملها فأنا أكتبها بعشر أمثالها. அவன் அந்த நன்மையை செய்தால், செய்யணும்னு நாடுனா செய்யல விட்டுட்டா ஒரு நன்மை, ஆனா அதை செஞ்சுட்டா 10 நன்மை. ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை கொடுக்குறேன். அதே போல அல்லாஹ் சொல்றானா, வைதா ஹத்ததனி யஅமல ஸய்யிஅத்தன் ஃபனஃபிருஹா லஹு மா லம் யஅமல்ஹா. ஒரு அடியான் ஒரு தீய செயலை செய்ய வேண்டும் என்று நாடினான், ஆனால் அவன் செய்யாமல் விட்டு விட்டான். உறுதி கொண்டான் செய்ய வேண்டும் என்று தீயதை, ஆனால் பின்பு அவன் செய்யவில்லை என்றால் அவனை நான் மன்னித்து விடுகிறேன். அவன் தீயதை செய்யணும்னு நினைச்சதுக்காக நான் தண்டிக்க மாட்டேன். அது விட்டுட்டான் பாத்தீங்களா, அதனால நான் மன்னிச்சிருக்கேன். அவன் அந்த தீமையை செய்தால் ஒரே ஒரு தீமை தான் எழுதுறான். அடியான் ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை வர வைக்கிறான். அடியான் ஒரு தீமை செஞ்சா ஒரு தீமை தான் பதிவு செய்யறான். சரி, ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டு அவன் செய்யாமல் விட்டுவிட்டால் அவன் குற்றத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக இந்த தகவலை சொல்றாங்க. இதுல என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தாராள தன்மை. அல்லாஹ் அடியார்களை தண்டிக்க பிரியப்படுவதே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் சில நேரங்களில் அடியார்களை தண்டிக்கிறான் என்றால் அல்லாஹ் வேணும்னு தண்டிக்கிறது இல்லை, அவன் அந்த மாதிரி இருக்கிறான், அதனால தண்டிக்கிறான். அப்போ ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை. அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் 1 ரூபாய் தர்மம் செய்தால் 10 ரூபாய் கிடைக்கும். பள்ளிவாசலுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது நம்மிடத்தில் கேட்பவர்களுக்கோ 10 ரூபாய் நாம் கொடுத்தால் 100 ரூபாய் பாக்கெட்ல வந்துடும்.
ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுந்துடும். 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய் ஜிபேல வந்துடும். எதுல வரும்? ஜிபே தான் நீங்க ஃபேமஸா இருக்கு. ஜிபேயை வச்சிருக்கிறதுக்கு காரணமே மூமின்கள் மக்களோட காசை கொடுக்கறது தான். நமக்கு தெரியல, காசை எண்ணி கொடுத்தாலும் நமக்கு சிரமம் வரும். ஜிபே பண்ணிட்டு போயிட்டோம்னு சொன்னா இருக்கிறத போல அவன் இலகுவான முறையில் வாங்கி கொள்கிறான். எங்க போனாலும் ஜிபே, எங்க போனாலும் ஸ்கேனிங். ஸ்கேன் பண்ணுங்க பாரு, சில்லறை இல்லையா ஜிபே பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா தந்து விடுவான். அல்லாஹ் தஆலா எப்படி வரும்னு தெரியாது. அதனால நம்முடைய நீயத்து மிக மிக அவசியம். இது இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ரப்பி இதாக அபுதுக யுரீது அன் யஅமல ஸய்யிஅத்தன் வ ஹுவ அபஸீரு பிஹி. தீய செயலை செய்ய நாடி இவன் அந்த செயலை செய்வதற்கு சந்தர்ப்பம் தேடிக்கொண்டே இருப்பான். எப்படா செய்யலாம், எப்ப செய்யலாம்? மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், இதோ இந்த அடியான் ஒரு தீய செயலை செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டான், அதை செய்வதற்கு சந்தர்ப்பம் தேடிக்கொண்டே இருக்கிறான் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபகால ரத்தபூஹு ஃபைன அமிலஹா ஃபத்துபூஹா லஹு பிமிஸ்லிஹா. அப்படி என்றால் அவனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வாருங்கள், தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வா. கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவன் அந்த தீமையை செய்தால் அவனுக்கு ஒரு தீமை மட்டும் எழுது. وَإِن تَرَكَهَا فَاتُّبُوهَا لَهُ حَسَنَةً إِنَّمَا تَرَكَهَا مِنْ أَجْرٍ. அல்லாஹ் சொல்றான், அவன் அதை விட்டு விட்டால் ஒரு நன்மை எழுதுங்கள். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் போதாது, ஒரு உறுதி இருந்தால் தான் அடுத்த காரியத்துக்கு நம்ம போக முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படித்தான் பக்குவப்படுத்தினார்கள். பெருமானாரும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற சிந்தனையில பெருமானார் சொல்லிட்டு விடல, அதற்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு உண்டான ஏற்பாடு, மதீனாவை வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் விடவில்லை. இன்று நாடாளுமன்றத்திலும் நம்முடைய சட்டசபைகளிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறதே தவிர அது நடப்புக்கு கொண்டு வராங்களான்னு பார்த்தா இல்லை. மக்களினுடைய வாயை மூடுவதற்கு வார்த்தையாலும் எழுத்தாலும் அது பேசப்பட்டு எழுதப்பட்டு முடித்து விடப்படுகிறதே தவிர அதுக்கப்புறம் நடப்புக்கு வருதானா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீ நியத்து வைக்கிறீங்களா அதை சொல்லுங்க, அதை சொல்லிய பிறகு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை ஈடுபடுங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த இரவு என்பது அற்புதமான ஒரு இரவு. இது பயானுக்கான இரவல்ல, சில விளக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த இரவு பரக்கத்தான அற்புதமான ஒரு இரவு. இந்த இரவிலே உபரியான வணக்கங்கள் செய்பவர்கள் செய்யலாம், தொழுபவர்கள் தொழலாம். நஃபிலான வணக்கங்கள், குர்ஆன் ஓதுவது, அதே போல திக்ர் செய்வது. இப்போ ஒரு அமல் இருக்குது, முக்கியமான அமல், ஜியாரத்து செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு ஜன்னத்துல் பக்கீல போய் ஜியாரத்து செஞ்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருந்தவர்கள் திடீரென்று ஆயிஷா நாயகி விழித்து பார்க்கும் பொழுது பெருமானாரை காணோம். எங்கு சென்றார்கள் பெருமானார் என்று சுற்றுமுற்றும் தேடி பிறகு வெளியே வந்து பார்த்தாங்க, பக்கத்தில் உள்ள ஜன்னத்துல் பக்கீலில் இருக்கும் அந்த கபரிஸ்தானில் பெருமானார் என்று துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆயிஷா நாயகி கிட்ட போனாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆயிஷா, உன்னுடைய கணவராகிய நான் அல்லாஹ்வாகிய அவனும் உனக்கு அநீதம் செய்து விடுவார்கள் என்றால் எண்ணினாய்? இல்லை நாயகமே, உங்களை காண அதனால பார்க்க வந்தேன். இது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அற்புதமான இரவு. அந்த இரவினுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப குறிப்பா ஹதீஸில் என்ன வருதுன்னா, இந்த 15ஆம் இரவு, இந்த ஷாபான் மாதத்தினுடைய இந்த இரவு பெருமானார் ஜியாரத்து செஞ்சாங்கன்னு வருது. அப்படிங்கிறதுனால அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர், பெருமானாரின் வழி நடக்கக்கூடிய நாம் இந்த அமலை அப்படியே செய்வோம், அவ்வளவுதான். எனவே ஜியாரத்து செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை வாரி வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.